அல்லேலூயா. உயிர்த்தெழுதலிலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் என்று ரெண்டு கூட்டத்தார் இருந்தார்கள். அதில் பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள், சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்த போது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்த போது அங்கே பெரிய பிரச்சனை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் என்ன, ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் முக்கியம். யூத ஜனங்கிட்ட இருந்ததான ஒரு பெரிய பிரச்சனை அல்லது ஒரு பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் தேவன் கொடுத்த பண்டிகைகளை மாத்திரம் பார்த்தார்கள். அந்த பண்டிகைகளுக்கு பின்னால் இருக்கிற பொருளை புரிந்து கொள்ளவில்லை. கொலோசியருக்கு எழுதும் போது பவுல் சொன்னது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, அது வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையும் அதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பண்டிகைகளை மாத்திரம் பார்க்கிறார்கள். முதலாவது இது பண்டிகையா என்று சொன்னால் அதையும் பார்க்கணும். முதல்ல இது பண்டிகையானா அது நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக பண்டிகைகளாக நியமித்து விட்டார்கள். இது பண்டிகை அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட பண்டிகை இது அல்ல. ஆனால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, ஏன் உயிர்த்தெழுந்தார்? வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் வாசித்த வசனத்தில் 16ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு வசனம் சொல்லுறது எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ வரைக்கும் அதான் இருக்கிறது, பிதாவின் வலது பாரசத்தில் தான் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியானால் அவர் உயிர்த்தெழுந்தனுடைய நோக்கம் என்ன, ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய் அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துட்டார். 40 நாள் இங்கே இருந்தார். 40 நாள் முடிச்சுட்டு அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். அப்படியானால் அவர் உயிர்த்தெழுதனுடைய நோக்கம், ஏன் உட்கார்ந்திருக்கிறார்? அப்போ பிதா அவரை உயிர்த்தெழ பண்ணினதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், போய் உக்காந்துட்டார், அவ்வளோதானா? அதுக்கு தான் உயிர்த்தெழுந்தாரா அப்படின்னு சொன்னால், நாம் அங்கே தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வாசிங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 110வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும், நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ஏன் இயேசு கிறிஸ்து வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறார். ஏறக்குறைய நம்ம கணக்குக்கு 2000 வருஷம், அவர் கணக்குக்கு 2 நாளாக இருக்கலாம், நம்ம கணக்குக்கு 2000 வருஷம். 2000 வருஷமாக இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இப்படி சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்படி சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும்னா அப்போ இன்னும் சத்துரு பாதபடியாக்கி போட வரலையா? பிசாசை இயேசு ஜெயிச்சிட்டார்னு இருக்குது. எல்லாம் உண்மைதான். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சது உண்மை. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயேசு மரணத்தை ஜெயித்து விழுங்கி அந்த சாத்தானை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்கிறதானது முழுமை பெறவில்லை. இன்னும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி பூமியில் வந்து ஆளுகை செய்யணும். அவர் ஆளுகை செய்கிற வரைக்கும் இந்த சாத்தானுடைய காரியங்கள் இன்னும் கிரியை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பல நேரங்களில் இப்போ நம்ம நாட்டை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நவம்பர் மாதத்தில் தான் நடக்கும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்றைக்கே அந்த எலெக்ஷன் முடிஞ்ச 1-2 நாள்லேயே யார் ஜனாதிபதினு தெரிஞ்சிடும், ஜனாதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் பதவி இருக்கிறது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் பதவி ஏற்பார். ஏறக்குறைய அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2 மாதம் இப்போது பழைய ஜனாதிபதியாக தான் இருப்பார். புது ஜனாதிபதி பதவியேற்கவில்லை, இன்னும் பதவியேற்கலை. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பதவியேற்கிறதுக்கு. ஆனால் பழைய ஜனாதிபதி தோற்று விட்டார். அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அந்த 2 மாதத்தில் அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை, எந்த விதமான பெரிய சட்டங்களை போட முடியாது. ஆனால் அவர் ஜனாதிபதியாகத்தான் இருப்பார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இருப்பார். அதற்கு பிறகு இவர் அந்த இடத்துல சிங்காசனத்திலே அல்லது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் வைத்துவிட்ட பிறகு இவருக்கு எந்த ஜனாதிபதிங்கிற பேர் கூட இருக்காது. அது வரைக்கும் ஜனாதிபதிங்கிற பேர் இருக்கும். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது ஜெயித்து உலகத்தின் ராஜா என்று சொல்லி, பூமிக்குரிய ராஜா என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம்.
உண்மையுள்ள சாட்சியும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் அதிபதிகள் எல்லாருக்கும், ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் பிதா சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ராஜ்ய பாரத்திற்கு இயேசு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெயிச்சாச்சு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவர் பிசாசை ஜெயிச்சாச்சு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி, ஜனவரி மாசமோ அல்லது உங்க ஜெபங்கள்லையோ கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணி முடிச்ச உடனே நமக்கு என்ன தோணுது? உடனடியாக அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னாருங்க, இன்னும் செய்யலீங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, வீட்டுக்கு வந்தாங்க, வசனம் வாசிக்கும் போது வசனத்தில் ஆண்டவர் பேசினார். எல்லாம் உண்மை, கர்த்தர் சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் ஒன்று வரும். அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னவைகளில் ஒன்று கூட தவறி போகாது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போகாது. நாம கூட அந்த வாக்கு தத்தம் மறந்தாலும் மறந்துடுவோம், சொன்னவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமா, அதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பண்ண காரியங்கள், உங்களுக்கு சொன்ன காரியங்களில் நிறைவேற்றும் அளவும், அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் இயேசு கிறிஸ்துவே 2000 வருஷமா அடங்கி உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்களேன், அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ ஒருவேளை நம்மலாம் அந்த இடத்துல இருந்தோம்னா என்ன கேட்போம்? ஏப்பா, நான் தான் ஜெயிச்சிட்டேனே, நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேனே, நான் தான் இந்த உலகத்துக்காக நான் இவ்வளோ பாடு அனுபவிச்சேனே, இவ்வளோ காரியங்களை நான் சகிச்சிட்டேன், ஆனால் என்னை இன்னும் நீங்கள் ராஜாவா ஆக்கலையே. இல்லைப்பா, நீ தான் ராஜா. எங்கப்பா ராஜா ராஜான்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சிங்காசனம் இல்லை, ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை உட்கார வைக்கலை, என் தலையில் கிரீடத்தை அங்கே கொஞ்சம் நீங்கள் வைக்கலை, பூமியில் இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் நம்மளா இருந்தா. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும்னு இருக்குது இல்லையா? அந்த குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும்னா அதுல ஒரு சாயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா அவரை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பார். அந்த இடத்துக்கு வந்து பிதா உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுது, அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம் அவரை என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார். எப்படி தெரியுமா தாழ்த்தினார்? அதான் ரொம்ப ஆச்சரியம். உங்களாலே என்னாலே அது முடியவே முடியாது. அதாவது சிலுவைக்கு போறதை பத்தி நான் பேசவே இல்லை. நான் சொல்றது அந்த தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை நீங்க தெரிஞ்சுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து இப்ப தெரிஞ்சிருச்சு, அவருக்கு வந்துருச்சு சொல்லி. அடுத்த வசனம், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 3வது வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. எவ்வளவு இந்த வசனம் கவனிங்க. பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. இப்ப எல்லா அத்தாரிட்டியும் அவர் கையில இருக்கு. யார் கையில இருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய கையில இருக்குது. பிதா கொடுத்துட்டார். இதே மாதிரி பிதா ஒருத்தர் கையில கொடுத்தாருன்னா ஆதாம் கையில கொடுத்தார். ஆதியாகமம் 1:28 சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்தாரு ஆதாம் கிட்ட. அதுக்கப்புறம் இயேசு கிட்ட தான் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து. இப்ப எல்லாம் அவர் கைக்கு வந்துருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும். முடியுமா உங்களால? வாய்ப்பு இருக்குதா? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. இப்ப என்கிட்ட அத்தனை அத்தாரிட்டியும் என் கையில இருக்கு, என்கிட்ட எல்லா பவரும் இருக்கு. அந்த பவர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கும் எனக்கும் கண்ணுல ஒரு பெருமை வரும், நடையில ஒரு மாற்றம் வரும், பேச்சில் ஒரு திமிர் வரும். ஒரு சின்ன விஷயம், ஒரு இடத்துல அப்படி கொஞ்சம். ஒரு தம்பிய ஒரு நாள் எங்க ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு தம்பிய ஒரு 10 நாள் ஒரு ஊழிய பயிற்சிக்கு அனுப்பி வச்சார். அந்த தம்பி 10 நாள் ஊழிய பயிற்சிக்கு போயிட்டு வந்தார். அங்க போயிட்டு வந்த உடனே அவங்க கொடுத்த பயிற்சியில அவர் ப்ராபசி சொல்லவும், தீர்க்க தரிசனம் சொல்லவும், அற்புத அடையாளங்கள் செய்யறதுக்கு வரங்களை வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. 10 நாள் தான் அந்த கூட்டம். வந்தாரு சபைக்கு முடிச்சுட்டு நேரா எங்க ஊழியக்காரர்கிட்ட வந்தார். எங்க ஊழியக்காரரு கிட்டத்தட்ட எங்க பாஸ்டர் வந்து 30-40 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவர். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவரு. அவர்கிட்ட வந்தாரு. வந்து பாஸ்டர்
உங்களால் ஜெபம் பண்ணி யாருக்காவது சுகமாகலன்னா எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, கர்த்தர் வல்லமையை கொடுத்துருக்கிறான்னு போயிட்டார். இது நடந்த சம்பவம். எங்கள் சபையில் ஒரு சின்ன அதிகாரத்தை கையில் எடுத்த உடனே தலையில் ஒரு பெருமை, கண்ணில் ஒரு பெருமை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தனக்கு பிதா ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர்ல இருக்கு, அதுதான் இவர் சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், முடிவு பரியந்தம். பிதா தனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்குதல். இதே காரியத்தை தான் சாத்தான் செஞ்சான். சாத்தான் என்ன பண்ணானா, அவனை அப்படியே ஆண்டவர் அவ்வளோ அழகா உருவாக்கி கொண்டு போயிட்டு வச்சா அவருடைய இடத்துக்கு வரத்துக்கு ஆசைப்பட்டானா, அந்த சிங்காசனத்தில் போய் உட்காரணும்னு நினைச்சானா, அவரை அந்த ஈக்குவலா மாறணும்னு நினைச்சானா. இதுதான் இன்னைக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல். ஆண்டவர் உங்களை எவ்வளவு உயர்த்துகிறாரோ அவ்வளவு தாழ்த்துங்கள், எவ்வளவு உயர்த்துகிறாரோ அவ்வளவு பொறுமையா இருங்கள். எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு தாழ்மை வரணும். கொஞ்சம் வெளிப்பாடு வந்துட்டா, ஒரு வரம் கிரியை செஞ்சுட்டா, கொஞ்சம் ஆராதனை நடத்த தெரிஞ்சிட்டா, 2 பாட்டு பாட தெரிஞ்சிட்டா, 2 சாட்சி யாராவது வந்து ஐயா உங்களுடைய செய்தியில ரட்சிக்கப்பட்டோம் அல்லது உங்களுடைய பாட்டில் நாங்க ஆண்டவரை ஃபீல் பண்ணோம்னு சொன்ன உடனே கண்ணுல பெருமை. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரசத்தில் உட்காரும். ஆண்டவரே இவ்வளவு பாடு அனுபவிச்ச, எல்லாம் பண்ண, உட்காரும். ஒரு கேள்வி கேட்காம உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. அந்த குமாரனுடைய சுபாவம் தான் உங்களுக்கும் எனக்கும் வரணும். அதுதான் உயிர்த்தெழுதலுடைய சாயல், குமாரனின் சாயல். இன்னைக்கு நமக்கு இருக்குதா? ஒரு ஊழியத்தில் ஒரு சின்ன காரியம் கொடுத்த உடனே அப்படியே நம்ம தலையில எல்லாம் வச்சுட்டா மாதிரி. நான் சொல்லுவேன், எப்பொழுதும் ஊழியத்தின் பாதையில உயர்த்தும் போது நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்றதுல பல காரியம் நமக்கு உடன்பாடு இருக்காது. நம்ம ஊழியக்காரங்க நமக்கு மேல இருக்கும் போது அவங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நமக்கு என்னமோ அவங்க சொல்றது தப்பா தெரியும். ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சா சரியா இருக்குமே அப்படின்னு நமக்கு நினைக்கும். இது எதுக்கு கர்த்தர் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில வைக்கிறார் தெரியுமா? நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ராணுவத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, ராணுவத்திலேயோ அது ராஜ்யபாரத்துக்கோ போனீங்கன்னா, அந்த ராஜா சொல்றத அப்படியே அந்த மந்திரி கேட்கணும், அந்த தளபதி சொல்றத அப்படியே கீழே இருக்கிறவங்க கேட்கணும். அதுக்கு பேரு ஒபே தி ஆர்டர். என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, மேல இருக்கிற அதிகாரி சார்ஜ் அப்படின்னு அவங்க அடிப்பாங்க. யாரை அடிக்கிறோன்ற கேள்வியே கிடையாது, அடின்னா அடிப்பாங்க. கண்ணீர் புகை கொண்டு வீசு அப்படின்னா வீசுவாங்க. யாரை பேசுறோம் அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. நமக்கு மேல இருந்து என்ன உத்தரவு வருதோ அந்த உத்தரவுக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படிவாங்க. அதான் ஒபே தி ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, அப்படியே கீழ்ப்படிதல். இதைத்தான் இயேசு, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே என். இயேசுவுக்கு மாற்று கருத்து இருக்குது. பிதா சொன்னதுக்கு இயேசுக்கு என்ன இருக்குது? மாற்று கருத்து இருக்குது. கெத்சமனேல சொல்றாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, இல்ல இப்படி பண்ணலாமா, இல்ல இது வேற மாதிரி செய்யலாமா. அப்படி மாற்று கருத்து வரும்பொழுது கூட அவர் சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. இதுதான் ஒபே தி ஆர்டர். உட்காரம்னா உட்கார்ந்தார் பாருங்க, பாடு அனுபவினா பாடு அனுபவிச்சார் பாருங்க. பல நேரத்தில் அவர் சொல்லக்கூடியது, நமக்கு மேல இருக்கிறவங்க சொல்லக்கூடியது, அது ஊழியக்காரங்களா இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும், சொல்லக்கூடியது சில நேரத்தில் நமக்கு உடன்பாடாக இருக்காது. ஆனா பரலோகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒபே தி ஆர்டர். இதை எதுக்கு சொல்லி கொடுக்குது பரலோகம் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றது தான் தப்பு, நீ சரின்னு கரெக்ட் பண்றதுக்காக என்ன அங்க வைக்கல. என்ன எதுக்கு வச்சிருக்க தெரியுமா? நீ எப்படி அவனுக்கு கீழ்ப்படுகிறாயோ அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வாய். ஒரு நாள் நான் சொல்லும் போது நீ எனக்கு கீழ்ப்படிவாய். ஏன் தெரியுமா? பிதா சொல்ற எல்லா விஷயமும் நமக்கு கரெக்டா படாது, தேவன் சொல்ற எல்லாம் நமக்கு கரெக்டா படாது. சில நேரத்தில் நமக்கு சரியா தப்பான்னு கூட தெரியாது. ஆண்டவர் சொல்றது தப்பு மாதிரியே தெரியும். என்னங்க அப்படி சொல்றீங்க, ஆண்டவர் சொன்னா தப்பா இருக்குமா? தப்பா இருக்காது, நமக்கு தப்பு மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திடீர்னு அனனியாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போ, நேர் தெரு என்ற ஒரு தெரு இருக்கிறது, அங்கே சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை போய் அபிஷேகம் பண்ணு, அவனை நான் ஊழியத்துக்கு வேறு பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது அனனியாவுக்கு தப்பாகப்படுகிறது. அனனியா சொல்றாரு, ஆண்டவரே அந்த மனுஷன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் ஆயிற்று, அவங்கிட்ட போக சொல்றீங்களே. இவர் பார்வைக்கு அது தப்பா தெரியுது. அவங்கிட்ட போக சொல்றாரு, அவனா செலக்ட் பண்ணிருக்கிறாரு மினிஸ்ட்ரிக்கு, இவனை போய் மினிஸ்ட்ரிக்கு எடுத்தீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ போ.
அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு தெரியும், நீ போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கருத்து சில நேரங்களிலே நமக்கு ஏற்புடையதா இல்லை. ஆனால் அவர் சொன்னால் அதில் ஒரு நீதி இருக்கும், அதுல ஒரு நியாயம் இருக்கும். கர்த்தரிடத்தில் தவறு என்பதில்லை. பல நேரங்களிலே சில காரியங்களை சபையிலே செய்யும் பொழுது, ஊழியர்கள் செய்யும் போது, மூத்தவர்கள் செய்யும் போது, போதகர்கள் செய்யும் போது, கீழே இருக்கிற நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து செய்யணும். இந்த மாற்று கருத்து நமக்கு இருக்கும், இல்லாமல் இருக்காது. மனுஷன்னா இருக்கதான் செய்யும். ஆனால் இதை ஏன் பரலோகம் நமக்கு செய்ய சொல்லுதுன்னா, உனக்கு அது சரியா தப்பா, அந்த தப்பை நான் சரி பண்ணிப்பேன். ஒருவேளை பெரியவங்க தப்பாவே சொல்றதா இருக்கட்டுமே, அவங்க சரி பண்ணிப்பாங்க. உதாரணமா அமெரிக்கால முதல் ஜனாதிபதினு சொல்லுவாங்க ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி. 1780 இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன், முதல் ஜனாதிபதி. அவருக்கு ஒரு சுபாவம் உண்டு. அவர் தான் அமெரிக்காவே ஃபார்ம் பண்றாரு. இந்த 4 வருஷம் சட்டக்கட்டெல்லாம் ஃபார்ம் பண்றாரு அவர் தான். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒரு சட்டம் சொல்வாராம், ஆர்டர். தனக்கு அவர் ராணுவ தளபதியா இருந்தவர். சொல்லும் போது யாராவது அந்த சோல்ஜர் ஐயா இது இதை விட நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒன்று அடுத்த வார்த்தை சொல்வாராம், யூ கோ அண்ட் ஒபே அப்படின்பாராம். அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் சொல்வது எனக்கு தெரியும், நீ போய் செய். அவர் என்ன எழுதுறாரு, அவருடைய பயோகிராஃபியில புக்கில் எழுதுறாரு, என்னுடைய முடிவு சில நேரத்தில் தவறாய் இருந்திருக்கிறது, ஆனால் அதை அவன் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, அவன் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இல்ல, டிசிஷன் எடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அவன் வேலை கேட்டு செய்வது, அந்த வேலை அவனுடைய சட்டம், அவன் கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். சரியோ தப்போ நான் சரி பண்ணி கொள்வேன். அவன் இன்னைக்கு சரி பண்ண ஆரம்பிச்சு அது தப்பு நான் விட்டுட்டேன்னா, நாளாக நாளாக அவன் ஒரு கீழ்ப்பதில் அவனுக்கு என்ன ஆகிறது, இல்லாமல் போகும். இதைத்தான் வேதம் செய்கிறது. வேதம் என்ன செய்து, ஒபே தி ஆர்டர். கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். இப்ப பிதா சொல்றாரு, நீங்க போய் மரணம் அடைங்க, சிலுவை எடுங்க, சாவுங்க. இயேசு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு தான் இயேசு, இதுக்கு தான் நான் உன்னை படைச்சேன். உங்களை அனுப்பும் போதே, இயேசுவை அனுப்பும் போதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே சாவுக்காக தான் பிறந்திருக்கிறார். அவர் அதுக்கு தான் கிரியேஷனே. இப்ப யோசிச்சு பாருங்க, தம்மில் தாமே வசனம் சொல்லுது, பாவங்களை நீக்கிறவர் அவர் தான். அவருடைய கிரியேஷனே அதுக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது பிதா சொல்லிட்டாரு, உங்களை அதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன். பரலோகத்தில் பிதா அன்பா வளர்த்து, போங்க கீழே போங்க பூமிக்கு. என்ன பண்ணணும் ஆண்டவர்? போய் சிலுவை மரணம் அடையணும். யாருக்காக? நான் ஏற்கனவே பண்ண கிரியேஷன்ஸ்க்காக. உங்களுக்காகவும் இல்லை, எனக்காகவும் இல்லை, இந்த மண்ணில் உண்டாக்குன இவங்களுக்காக நான் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் அப்படியே கீழ்ப்படிந்தவராய் வந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறது. அன்னைக்கு பிதாவை எதிர்த்து அவர் பேசி இருந்தார்னா அந்த கீழ்ப்படிதல் இல்லை. அது இல்லைன்னா மீட்பு இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த மிகப்பெரிய சுபாவம், வலது பாரசத்தில் உட்காரும்னா உட்காருவார், சிலுவைக்கு போனா போவார், மரணம் அடையும்னா அடைவார். ஒரு கேள்வி கேட்க மாட்டார். அவ்வளவுதான். என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ நான் அதை செய்கிறேன். அப்போ உயிர்த்தெழுதலுடைய சாயல் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும்னா அவர் போய் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். உங்களை ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா செய்யுங்க. அது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. ஏன்னு சொல்றேன்னா, நீங்க முடிவெடுக்கிற உங்க மினிஸ்ட்ரி ஒன்று வரும், உங்க வேலை ஒன்று வரும், உங்க காலகட்டம் ஒன்று வரும், அதுல நீங்க முடிவெடுங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கீழ்ப்படிந்திருக்கும் போது, இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல நீங்க இதுல போய் பாருங்க, இந்த பெரிய பெரிய ராக்கெட் விடுறவங்க, இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அதெல்லாம் போய் பாருங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இவங்க செய்வாங்க, அவ்வளோதான். இவங்க மேலதிகாரிகளை கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இதை நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதோட இன்னொரு பார்த்து வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு பார்த்து வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியாது. இது அப்படியே ஒன்னா சேரும் போது தான் முதலா வரும். மிச்சம் இருக்கிற எந்த பார்ட்டும் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கிட்ட கொடுத்த வேலையை நான் செய்யணும். இது ஏன்னு கொஸ்டின் பண்ணோம்னா செய்ய முடியாது. நான் செய்யாட்டி அந்த வேலை பூரணப்படாது. நான் சொல்றது புரியுதா? நெகேமியாவே அலங்கத்தை கட்ட சொல்றாரு. எல்லாரையும் நெகேமியா போய் எல்லாரையும் சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ளதை கட்டுங்கன்னு சொல்றாரு. ஒருத்தன் கேட்கறான், நான் நினைக்கிற ஒரு உதாரணத்துக்கு, இந்த பக்கமும் யாரும் கட்டல, இந்த பக்கமும் யாரும் கட்டல, நான் மட்டும் ஏன் கட்டணும்? அந்த கேள்வியை கேட்டானா அலங்கமே வராது. உன் வேலையை நீ செய், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. ஒரு நாள் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். நம்முடைய வேலை பிதாவின் சித்தத்தை செய்வது. obey the order. மறந்துடாதீங்க, பிதா நமக்கு எந்த இடத்துல வச்சு என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான்.
அதுல என்ன இருக்கு ஏதா இருக்கு? பாவத்தை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்க கீழ்ப்படியலாம். அவ்வளவுதான் சொல்றேன். பாவத்தை தவிர நீங்க எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்றதை செய்யுங்க. அந்த கீழ்ப்படிதல் ஒரு நாளும் உங்களை வீணா போகாது. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு யோசுவாவை கூப்பிட்டு மோசே சொல்றாரு 17ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல, நீ போய் அமலேக்கியர்கிட்ட சண்டை போடு அப்படிங்கிறாரு. ஏன்? காலேப் இருக்கான், அவன் அனுப்புங்க, நான் ஏன் சண்டை போடணும்? அமலேக்கியர்கள் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, உண்மையிலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். பாத்தீங்கன்னா மோசே கையை கீழே இறக்குனா யோசுவா தோத்து போறாரு. யோசுவாவின் கை சோர்ந்து போகுது. மோசே கையை தூக்குனா அவர் ஜெயிக்கிறாரு. பயங்கர யோசுவாவை பொறுத்த வரைக்கும் மோசே தூக்குறாருலாம் தெரியாது, அவர் கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ யோசுவா கேட்டிருக்கலாம், ஏன் மோசே எப்ப பார்த்தாலும் என்னையே அனுப்புறீங்க, இந்த காலேப்பை அனுப்பி விடுங்க, நல்லா தானே இருக்கிறான் ஆளு, ஏன் அவனை அனுப்ப மாட்டீங்க? இன்னைக்கு நம்ம எத்தனை கேள்வி கேட்கிறோம் சர்ச்சில். ஒரு வேலையை சொன்னா ஏன் அவனை மட்டும் அனுப்புறீங்க, அவனையே அனுப்புறீங்க, என்னையே தான் வேலை வாங்குறீங்க, அவனையெல்லாம் வேலை வாங்க மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். உன்னுடைய ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் உன்னை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்கு பின்னாடியும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது, உன்னை உருவாக்குதல் இருக்கிறது. எது அதிகமாய் உருவாக்கப்படுகிறதோ, எது அதிகமாக பாடு அனுபவிக்கிறதோ அது அவ்வளவாக உயர்த்தப்படும் என்று அர்த்தம். அவரை எவ்வளவு பாடு அனுபவிச்சாரோ அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தி மேலே வைத்தார். அல்லேலூயா. முதலாவதாக வசனம் சொல்லுகிறது, பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரும்படி உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து நேர போய் அங்கதான் உட்கார்ந்தார். இது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுக்கும் சொல்றேன், உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் மிக அவசியம். கர்த்தர் சொல்றத கீழ்ப்படிதல் மிக அவசியம். இரண்டாவது வாசிங்க, 110ஆம் சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும், நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ஏன் உங்களை உட்கார சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் உட்கார வச்சிருக்காரு. இது வரைக்கும் கீழ்ப்படிதலை பத்தி பார்த்தோம்ல, அவர் என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும். சத்துருக்களை பாதபடினா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களை யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளும் மனுஷன் தேவனுக்கு என்னவா இருக்க முடியாது? சத்ருவாக இருக்க முடியாது. அவருடைய சத்ரு யாருன்னா பிசாசு. பிசாசை பாதபடியாக்கி போடும் வரைக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 1-2 வசனத்துல 2வது வசனத்துல வசனம் சொல்லுது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் என்ன செய்தானா, 1000 வருஷம் கட்டி பாதாளத்தில் போட்டானாம். அந்த 1000 வருஷம் இயேசு தொடங்கும் போது பிசாசு இல்ல, அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் ஆளுகை செய்ய வேண்டிய காலம் இருக்கு. 2வது வசனம் வாசிங்க, 110:2. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அந்த ஆளுகை வரணும்னா சத்துரு பாதபடியாக்கி போடப்படணும். அவனை சிங்காசனத்துக்கு இவர் ஆளுகை ஆயிடவ சரசாட்சி தொடங்கும் போது சாத்தா இருக்கக்கூடாது. அவன் எங்க இருக்கணும்? பாதாளத்துக்கு போயிடணும். சத்துருக்கள் பாதபடியாக்கி போட்டா இவருடைய ஆளுகை தொடங்கும். 110ஆம் சங்கீதம் இயேசுவை பத்தின இருக்கு. அதிலே கீழே வாசிங்கன்னா, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறீர், எல்லாம் கீழே வரும். அப்படியே தொடர்ந்து வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை பத்தினதான ப்ராபசி, தீர்க்க தரிசனம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய தொடங்க வேண்டும். இது வரைக்கும் காத்திருக்கிறாரு, இன்னும் அவர் ஆளுகை செய்யல. ஆளுகை செய்யல மீன்ஸ் இன்னும் அபிஷியலாக பூமியில உட்காரல அவரு ராஜாவா. அதை சொல்ல வர, முழு அதிகாரம் இப்ப அவர்கிட்ட தான் இருக்கு. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அவர் தான். உடனே தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அப்ப இயேசுக்கு ஆளுகை இல்லையான்னு. அவர் தான் ஆளுகை செய்கிறார். ஸ்பிரிச்சுவலி எல்லாம் வந்துடுச்சு. நான் சொல்றது லிட்ரலி அவர் இறங்கி ஆயிடவர் அரசாட்சியை இன்னும் செய்யல, எருசலேமை தலைமையாக வைத்து. அது வரைக்கும் இந்த சத்துருக்களை பாதபடி கொஞ்ச நாள் இந்த பிசாசு இருக்க வேண்டியிருக்கு. அவன் வசனம் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று அவனுக்கு ஒரு டைம் கொடுத்து வச்சிருக்கிற ஆண்டவர். ஆயிடவர் அரசாட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாடு, உன்னுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும். பல நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துறதுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னும் ஏன் உயர்த்தாம இருக்கிறாரு? இன்னும் ஏன் நம்ம கையில் ஆளுகை வரல? ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஏன் இன்னும் நமக்கிட்ட ஆண்டவர் கொடுக்காம இருக்காரு, ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு நெருக்கம் இருக்குது, நம்ம இன்னும் மேலே போக விடாம சில டிஸ்டர்பன்ஸ் அல்லது சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னா, இன்னும் நீங்கள் உங்களுக்கு விரோதமான சில சத்துருக்களை கர்த்தர் பாதபடியாக்கி போடுவதற்கு வெயிட் பண்றார். வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இன்னும் உங்களுக்கு கீழே என்ன செய்யல, சாத்தானை சீக்கிரத்தில் நசுக்கி போடுவார். இன்னும் அவனை நசுக்கி போட முடியாத ஒரு இடத்துல இருக்கான். அவனுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. கர்த்தர்கிட்ட இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களே என்னையும் உயர்த்துறதுக்கு டைம் எடுக்கிறார்ல,
அதே நேரத்தில் சத்ருவுக்கும் டைம் கொடுத்து வச்சிருக்கிறார். அவனுக்கும் ஒரு நேரம் இருக்கு. ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாரு, இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது 15-16 நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சத்துருக்கு டைம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவன் அக்கிரமம் நிறைவாகிற வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு 430 வருஷம் கழித்து அவங்க இங்க வருவாங்க. ஏன் அந்த 430 வருஷம், ஏன் எகிப்துல அவங்க 430 வருஷம் இருக்கணும்? அதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, இங்க எமோரியரின் பாவம் என்னால நிறைவாகவில்லை. இந்த பாவம் நிறைவாகிற வரைக்கும் நீ அங்க இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த சத்ரு பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் நீ அங்க அடிமையாகத்தான் இருக்கணும். உன்னை கர்த்தர் அங்கதான் வச்சிருப்பார். பல நேரத்துல ஏன் கர்த்தர் சொல்லிவிட்டு இன்னும் உயர்த்தாமல் இருக்கிறார்? ஏன்னா உனக்கு விரோதமான சத்துருக்கள் உனக்கு கீழே இன்னும் போடப்பட வேண்டி இருக்கிறது. இன்னும் உனக்கு விரோதமானவர்களை கர்த்தர் நசுக்கி போட வேண்டி இருக்கிறது. அவர்களை நசுக்கிற வரைக்கும் உன்னை உயர்த்த முடியாது. அதான் முக்கியம். ஏன்னா உயர்த்தினா நீ அவனை பார்த்து பயந்துருவ. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, கானானுக்குள்ள போறாங்க. என்னாகமத்தில் இருக்கு. கானானுக்குள்ள அவங்க போறாங்க. போகும்பொழுது அவங்க போய் அங்க இருக்கிற ஏனோக்கின் புத்திரராகிய ராட்சதர்களை கண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அங்க போனீங்கன்னா இப்ப பார்த்துட்டு வந்து என்ன பண்ணிட்டான், 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தின்னு இருக்கு. எது துர்ச்செய்தி? அங்க போனா அவளைத்தான் நம்மள அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க எல்லாம் சொல்லிட்டான். இப்ப கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, சரிப்பா நீங்க என்ன செய்யுங்க, போய் 40 வருஷம் சுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவார். இது இவனுங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம சொன்னதுக்கு 40 வருஷம்ட்டாரு. ஒரு குரூப் இல்ல இல்ல நாங்க உடனே போறோம்பா, அடி வாங்குவான், அதெல்லாம் நடக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்களை ஏன் 40 வருஷம் சுத்த சொன்னாரு? அதான் அடுத்த கேள்வி. ஏன் இவங்களை 40 வருஷம் சுத்த சொன்னாரு? பல நேரத்துல கர்த்தர் நம்மளை 40 வருஷம் சுத்த சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு, கொஞ்சம் தாமதமாகுது. அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு மனமடிவாகுது. அவங்களுக்கும் ஆச்சு. அந்த இடத்துல அந்த வழியின் நிமித்தமும் மன்னாவின் நிமித்தமும் அவர்கள் மனமடிவாகி சோர்வடைந்துன்னு இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, ஏன் 40 வருஷம் சுத்த சொன்னாரு? அதுக்கு ஆண்டவர் சொன்ன காரணம், 40 நாளுக்கு தக்கதாக 40 வருஷம் சுத்து. ஏதோ கோபத்துல ஆண்டவர் வந்து நம்ம பதறி போய் பேசுவோம்ல, சில நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் சபிச்சிரும் பதறி போய். அந்த மாதிரி ஒரு நாளும் ஆண்டவர் பேச மாட்டார். பதறி போய் எல்லாம் சொல்லல. அவர் ஒரு தெளிவா தான் சொன்னார், 40 வருஷம் சுத்திட்டு வாங்கினாரு. இவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா நம்மளை பார்த்து சுத்த சொல்லிட்டாரு இப்படின்ட்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இவங்க சுத்திட்டு வருவாங்க. சுத்திட்டு வரும்போது என்ன நடக்கும் பாருங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கும் நிச்சயம் செய்த அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகள். நல்லா கவனிங்க, இவங்க திரும்பி வரும்போது நடக்கிற சம்பவம். கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவென்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகள், கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி அமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. அந்த ஏனோக்கின் புத்திரர் இங்க இல்ல பாருங்க. எந்த ராட்சதரை கண்டு பயந்தாங்களோ அவங்க என்ன செய்யல, இப்ப இல்ல. திரும்பி வரும்போது பார்த்தா அந்த 40 வருஷம் முடியும் போது ஏனாக்கின் புத்திரர் இல்ல உள்ள. இவர் ஏன் சுத்தி வர சொன்னார்னா, நீ உன் சத்ருவை பார்த்து பயந்துட்ட. எந்த சத்ருவை பார்த்து பயந்தியோ அந்த சத்ரு இன்னும் 40 வருஷத்துல என்ன ஆயிடுவான், க்ளோஸ் ஆயிடுவான். நீ போய் சுத்தி வா, அதுக்குள்ள நான் உன் சத்ருவை இங்க ரிமூவ் பண்ணிடுவேன். பல நேரத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொல்லும் போது நமக்கு மனமடிவா இருக்குது. ஏன் இன்னும் தாமதமாகுது, ஏன் இன்னும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது, ஏன் ஆண்டவரே என்ன இப்படிலாம் செய்யறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்ரு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள பாதபடியாக்கி போட வேண்டி இருக்குது. சாலமோன் ராஜாவாகணும்னு சொன்னா யோவாப் இருக்கக்கூடாது. யோவாப் இருந்தானா அவன் சாலமோன ராஜாவா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். காரணம், யோவாப் தாவீதுக்கு அப்புறம் யாரை தான் பார்க்கணும்னு விரும்புறான்? அப்சலோமை அவன் ராஜாவாக்கணும்னு நினைச்சான் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் அத்தோனியாவை ராஜாவாக்கணும்னு விரும்புறான். ஆனால் அவன் ஒரு நாளும் சாலமோனை ராஜாவாக்க விரும்பவே இல்லை. கர்த்தருடைய திட்டம் சாலமோன் ராஜாவாவது. யோவாபுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த சாலமோன் யாரு? இதே சாலமோனோட அம்மா பத்சேபால். இந்த பத்சேபால் இஷ்யூ வரும்போது இந்த தாவீது என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். இந்த சாலமோன் எப்படிப்பட்ட ஆளு, எப்படி பிறந்தா, இவங்க அம்மா யாரு எல்லாம் எனக்கு தெரியும். இவன் போய் ராஜாவா, நமக்கு இவனை அடுத்து ஆக்கணுமா அப்படின்னு சாலமோன் வரும்போது யோவாப் நினைச்சிருப்பாரு, நான் பார்த்து வளர்ந்த பையன், நான் பார்த்து மேல கொண்டு வந்த பையன், இவன் ராஜா, நான் ராஜாவே வாழ்கன்னு சொல்லணுமா? பார்த்தாரு, ரைட்டு, இவன் சரி வர மாட்டான், இவனை அப்சலோம் காலத்தில் இருந்தவர் அடுத்து அத்தோனியாவுக்கு ராஜாவாக்கிற முயற்சி பண்றார். நடந்துச்சு.
தாவீது சொல்றாரு, யோவாபை விட்டுறாதங்கிற. யோவாபை விட்டுறாத. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவ திட்டம் சாலமோன் மேல இருக்கு. சாலமோன் ராஜாவாக வேண்டுமானால் யோவாபு கொல்லப்பட வேண்டும், சத்துரு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். கர்த்தர் சில நேரத்தில் உன்னை ஏன் இன்னும் நீ நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வரல, ஏன் இன்னும் அந்த இடத்துல கொண்டு வந்து உன்னை உட்கார வைக்காம இருக்கிறாரு? உனக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்குது, எல்லாம் தான் இருக்கு. ஆனா சில நேரத்தில் பாருங்க, எல்லா பவரும் இருக்கும், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு இடத்துல போகும்போது உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதை பத்திரமா பார்த்துங்க அப்படிம்பாங்க. நமக்கு பயங்கர பசியா இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கும், சாப்பிட முடியாது. இது என்னத்தை இப்படி கையில வச்சுக்கிட்டு இவ்வளோத்தையும் இருக்கு, சாப்பிடவும் முடியல, வச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும், சில காரியங்களை கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உன்னை உயர்த்தி உட்கார வைக்கிற அதே நேரத்தில் உன் சத்ருவையும் பாதபடியாக்கி போட வேண்டி இருக்கிறது, அதையும் ரிமூவ் பண்ண வேண்டி இருக்கு. அந்த ரிமூவ் பண்ற காலம் வரைக்கும் பொறுமையா இரு, ரிமூவ் பண்ற காலம் வரைக்கும் பொறுமையா இரு. அந்த பொறுமை தான் உன்னை ராஜாவாக மாற்றும், ஆளுகையை கொண்டு வரும். அந்த ஆளுகை வர வரைக்கும், அதான் ஆண்டவர் சொல்றாரு இயேசுவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்ன செய்யும், என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று ஆண்டவர் சொன்னாராம். நாம் காத்திருக்கிறோமா? தேவன் சொல்லுகிற வரைக்கும் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? பல நேரங்களிலே உடனே இம்மிடியேட்டா உடனே ஆயிரணும். ஒரு 15 வயசு 16 வயசுல வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே, இப்ப இருக்க பசங்களுக்கு சொல்றேன், வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே இம்மிடியேட்டா பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பா சொல்லுவாரு, நீ ஓட்டுற எல்லாம் சரிதான், ஆனா இப்ப வண்டி எடுக்காத. அவன் சொல்லுவான், அப்பா வண்டி எடுக்கிற, வண்டி கொடுங்க. உடனே அவன் அப்பா சொல்லுவாரு, வண்டி எடுக்காத. ஏன்? உனக்கு என்ன இல்லை? லைசன்ஸ் இல்லை. உனக்கு ஓட்ட தெரியும், நான் நல்லா ஓட்டுவேன். ஓட்ட தெரியும், நீ நல்லா ஓட்டுவ. எதிரில இருந்து ஒருத்த வந்து மோதிட்டான்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் நிக்க வைக்கும் போது யாரு மோதனாங்கிறத விட ஃபர்ஸ்ட் கேள்வி லைசன்ஸ் எடுப்பாங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா நீயே போய் மோதாவிட்டாலும் கூட நீ தான் குற்றவாளி. எதிரில் இருக்கிறவன்ட்ட லைசன்ஸ் இருந்துச்சு, அவன் ராங்கா வந்தான், உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை, நீ கரெக்டாக தான் வந்த. ஆனா கோர்ட்ல போய் நின்னீங்கன்னா 2 பேரையும் கேட்கும் போது 2 பேரையும் லைசன்ஸ் இருக்கா? எனக்கு இல்லை, ஆனா நான் கரெக்டாக தாங்க வந்தேன். அடுத்த கேள்வி கேட்பாங்க, லைசன்ஸ் இல்லாம ஏன் வண்டி எடுத்த? அந்த லைசன்ஸ் வர வரைக்கும் உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் சரி, நீ என்னதான் வண்டியில ஜகஜால கில்லாடியா இருந்தாலும் சரி, கையில அத்தாரிட்டி வர்ற வரைக்கும் யூ மஸ்ட் வெயிட். கர்த்தர் உன்னை பொறுமையாக இருக்க சொல்லுகிறார். நீ பொறுமையாக இரு, உன்னை உயர்த்தி உட்கார வைக்கிற ஒரு காலகட்டம் வரும். அந்த சத்துருக்களை நான் பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் பொறுமையோடு இரு, அவசரப்படாது. பல நேரங்களில் இப்போ இயேசு கிறிஸ்துவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன கேட்கணும் பிதாவை பார்த்து, இந்த பயல தான் சிலுவையிலேயே நான் ஜெயிச்சிட்டேனே, இப்பவே உடனே க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாமே, ஏன் அப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க சிலுவையில், ஆனா உங்க கூட ஒருத்தர் ஆளுகை செய்யணும்ல, ஒரு குரூப் வந்து ஆளுகை செய்யணும்ல, அவங்கெல்லாம் வரணும்ல. அவர்களும் யாரை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது? இந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டியிருக்கு. நீங்க எப்படி மரணத்தை ஜெயித்தீங்களோ அவங்களும் ஜெயிக்கணும், நீங்க எப்படி உலகத்தை ஜெயித்தீங்களோ அவங்களும் ஜெயிக்கணும். உங்களுக்கு இந்த சத்துரு எப்படி ஒரு எக்ஸாமினேஷனர், அதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிற ஆள் மாதிரி இருந்தானோ, அதே மாதிரி இன்னொரு குரூப்புக்கும் இவன் இருப்பான். அவங்கெல்லாம் ஜெயிச்சு மொத்தமா வந்தாதான் ஆளுகை செய்ய முடியும். அது வரைக்கும் நான் இவனை விட்டு வச்சிருக்கிறேன். இயேசு பொறுமையோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சத்துருக்களை வைத்திருக்கிறார். சத்துருக்களை துரத்துகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னும் ஏன் ஆண்டவர் ஆளுகை கொடுக்காமல் இருக்கிறார்? திருப்பி வாசிங்க, 110ஆம் சங்கீதத்தை வாசிங்க, திருப்பி 2வது வசனத்தை வாசிங்க. சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்மளை ஏன் கர்த்தர் உயர்த்தி உட்கார வச்சிருக்கிறார்னா, கண்டிப்பாக ஆண்டவர் திருப்பி நமக்கு என்ன தரப்போறாரு? சத்துருக்களுக்கு நடுவே ஒரு ஆளுகை தரப்போகிறார். ஆனால் ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவர் மரித்து சிலுவை சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்துதான் ஆளுகைக்கு வருகிறார். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு ரூட் இருக்கு, அப்படி ஒரு ரூட் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அந்த கடைசி காலத்துலன்னா, அவர் தான் எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்துட்டாரு, நமக்கு என்ன கிடையாது? பாடுகளே கிடையாது, அதெல்லாம் இயேசு முடிச்சிட்டாரு, நமக்கு அப்படி ஒன்னே இல்லைன்றாங்க. வாசிங்க தீமோத்தேயுவின் புத்தகம் 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க பார்ப்போம்.
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப இது அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட பாடுகளையும் சகிக்கணும். பாடுகளை சகிக்காம என்ன வராது? ஆளுகை வராது. எதுக்கு உங்களை இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்க சொல்றார் தெரியுமா? நாம் கடந்து போக வேண்டிய பாதை ஒன்று இருக்கிறது. நாம் கிராஸ் பண்ண வேண்டிய பாடுகள் கொஞ்சம் இருக்குது. இயேசு தெளிவா சொன்னாரு, அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நான் சிலுவைக்கு போயிட்டேன், உங்களுக்கும் எனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் சிலுவைக்கு போயிட்டாரு, நமக்கு சிலுவை கிடையாது. நமக்குரிய சிலுவைன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு பாடு இருக்குது. பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை. இங்க வசனமே சொல்லுது, உபத்திரவங்களுக்கு நடுவில் தான் கடந்து போகணுமா. இடுக்கடான வாசல் வழியே பிரவேசியுங்கள். சிலர் பிரசங்கத்துக்காக என்ன பண்றாங்க, அல்லது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன அறிக்கை பண்றியோ அதாங்க கிடைக்கும், அதனால ஏன் பாடுன்னு சொல்ற, பாடுகளை நீ இருக்குன்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. பாடுகள் இருக்குன்னு பைபிள் சொல்லுதானே. அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகள்ல 2 வகை இருக்குது. பவுல் எழுதுவார் ரோமருக்கு எழுதும் போது, 2 வகையான பாடு இருக்குது. ஒன்று மாம்சத்தோடு ரத்தத்தோடு, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ, மாம்சத்துக்குரியது. 2 எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சரி ஸ்பிரிச்சுவல் பாடு. ஒன்று பிசிக்கல் இல்ல ஸ்பிரிச்சுவல், 2ல ஏதோ ஒன்று இருக்கும். பவுலுக்கு 2ம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இந்த 1 இருக்கலாம், அந்த 1 இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உண்டு. இடுக்கனான வாசல் வழி தான் பிரவேசிக்கணும். ஏதோ ஒன்று இருக்கும். ஸ்பிரிச்சுவலி நீ போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் ஜெயிச்சு, அது பொருள் ஆசை, பணத்தாசை, இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருப்பேன், பார்த்தா பிசிக்கலி வீட்டில் பிரச்சனையா இருக்கும், சர்ச்சுக்கு போக விடாம தடுப்பாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, அது நடக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். இந்த பாடுகள் மத்தியில நீங்கள் ஜெயித்து வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப ஆண்டவர் நமக்கு ஆளுகை வச்சிருக்கிறார், ஆளுகை இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ஆளுகைக்கு முன்பாக சில காரியங்களை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது. கடந்து வரும்போது தான் அந்த ஆளுகை நம் கையிலே வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல ஆளுகை செய்யறவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் யார் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னு கவனிங்க. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அசுரபத்தையாவது நாமத்தையாவது வணங்காதவர்களையும் நெற்றியில் தங்கள் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா உபத்திரவப்பட்டவன் தான் அத்தனை பேரும். இங்க 1000 வருஷம் அரசாட்சி இயேசுவோடு கூட பண்றானே. இயேசு வரத பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சத்துருக்களை பாதபடியாக்க வரைக்கும் வெயிட் பண்றாரு, அவர் ஆளுகை செய்ய போறாரு. 2வது வசனம் 110 சொல்லுது. அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற அந்த கூட்டம் யாருன்னா, அவர் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள். அது மட்டுமல்ல, அவரோடு கூட பாடு சகித்தவர்கள். இவங்க தான் ஆளுகையும் செய்ய முடியும். இது இல்லாமல் ஆளுகை வராது. ஏன் உங்களை ஆண்டவர் உபத்திரவத்துக்கு நேரம் நடத்துறாரு? ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? உபத்திரவம் இல்லை இல்லைன்னா இருக்கு. எதுக்கு உபத்திரவம்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் அல்ல, என் பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. நடுவில் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார், நடுவில் சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். காரணம், உன்னை ஆளுகை செய்ய வைப்பதற்காக. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் தரித்துக் கொண்டு அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் முதலாவது வலது பாரசத்தில் காத்திருக்கிறது போல நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஏன் காத்திருக்க வேண்டும்? ஒரு சில சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு பாதபடியாக்கி போட போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பொறுமையா காத்திருங்க, அந்த சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவார். சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு அதை செய்வார். சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்குவார். கடைசியாக அப்படி காத்திருக்கிறவர்கள், உபத்திரவத்துக்கு நடுவில் கடந்து போகிறவர்கள், ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய போகிறோம். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மிகப்பெரியதான ஆளுகை வைத்திருக்கிறார். எந்த ஆளுகை தெரியுமா?
அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் நியாயம் தீர்க்கிறவனாய் உட்கார்ந்துருப்பான். ஆனா இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பாடு அனுபவித்தவர்கள். ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் கடந்து போகிற பாதை நல்லது. சில சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, ஏன் இந்த சத்துருவை வச்சிருக்கிறாரு, ஏன் இந்த சத்துருவை வச்சிருக்கிறாரு? உண்மை, கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த சத்துருக்களை ஒரு நாள் உங்கள் கால்களுக்கு கீழே கர்த்தர் நசுக்கி போடுவார். அப்பொழுது நீங்கள் ஆளுகையை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவும் அதே வழியா தான் கடந்து போனார். நம்மையும் கர்த்தர் அதே வழியா தான் கடந்து போக பண்ணுகிறார். அவருடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தது போல நான் எப்படி பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்று அவரோடு கூட உட்கார்ந்தேனோ அதே மாதிரி உன்னையும் உட்கார வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நாம் ஜெபிப்போமா? அப்பா, நீர் எங்களை கண்டுபிடிச்சு வேறு விரிச்சு உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி இதோ எங்களை நடத்தி கொண்டிருக்கிற பாதைகள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை எங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி உம்மோடு கூட வலது வாரசத்தில் உட்கார வைத்து உம்மோடு கூட ஆளுகையும் தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரப்பா. அது வரைக்கும் பொறுமையோடு கூட நாங்கள் காத்திருக்க, அது வரைக்கும் தாழ்மையோடு கூட காத்திருக்க நீர் எப்படி பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தீரோ அதே போல நாங்களும் கீழ்ப்படிந்திருக்க கிருபை பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் குதிங்காலை உயர்த்தாதபடிக்கு, எங்கள் நாவுகளை எங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு அசைக்காதபடிக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தாதபடிக்கு நீர் எப்படி முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் உம்மை தாழ்த்தினீரோ அதே போல நாங்களும் எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆகிலும் எங்கள் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்